Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 3.1ல் 7th சம். இதில் சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது சிக்மா ஆல்ஃபா பை பீட்டா காமாங்கிறது ஆல்ஃபா பை பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா காமா ப்ளஸ் காமா பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா தான் வரும். ஸோ இதில் டினாமினேட்டரில் என்ன இல்லை, ஆல்ஃபா இல்லை. அப்போ நியூமரேட்டரையும் நம்ம ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுவோம். சிமிலராக இங்கேயும் பீட்டா இல்லை, பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கேயும் காமாவால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயரை நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி பிரிச்சதுனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா the whole square minus 2 times alpha beta plus beta gamma plus gamma alpha by alpha beta gamma அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படிங்கிறது என்னது, மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் பி பை ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times இதோட வேல்யூ என்ன, c by a. ஸோ 2 times c by a by ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூ என்ன, மைனஸ் d by a. ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன ஆகும், மைனஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது பி ஸ்கொயராக மாறிடும். ஸோ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2c by a அப்படின்னு ஆகிடும். ஸோ இதை நம்ம மேலே கொண்டு வரக்காண்டி நான் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டூ மைனஸ் ஏ பை டி அப்படின்னு மாறிடும். ஸோ இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், பி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை ஏ ஸ்கொயர்னு ஆகும். ஏன்னா ஏ ஸ்கொயர் தான் எல்சிஎம், இங்கே ஒரு ஏ இல்லை. ஸோ நியூமரேட்டரில் நான் ஒரு ஏ மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்டூ மைனஸ் ஏ பை டி அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் இருக்க ஒரு ஏவும் இதோட ஸ்கொயரும் மட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு மிச்சம் என்ன இருக்கும், மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை ஏடி அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட ஃபைனல் ஆன்சர் 2ac மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏடி. சாரி, ஏடி.